ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தான் சீரீஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தான் அண்ட் விஷுவல் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ கிளம்பலாம். அப்படியே க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் 8.5 டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃபியூச்சரில் அந்த வெர்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இருக்கும் அதில். ஏஐ போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி நான் சொல்கிறேன். அப்படியே பைத்தான் 3.8 அப்படியே அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாதிரி நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த 26 MB இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுறீங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக விண்டோஸில் இருக்க விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மேக் இருந்தால் அது மேக் ஓஎஸ் மேலே இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேவா, அப்படியே மேலே டவுன்லோட் ஆகுது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. அடுத்து விஎஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு விஎஸ் கோட்னு விஎஸ் கோட்னு அப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போகும். இதில் அப்படியே அந்த டவுன்லோட் விஷுவல் கோட் மேக் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுங்க. மேக்னா விண்டோ வரும். இதில் விண்டோஸ் 11 and 10 இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிடலாம். இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நிறையா பைத்தான் பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வேறு நம்ம போடுறோம். அடுத்தது எல்லா டெக்னிக்கல் வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, அடுத்த பேஜ் தேங்க்யூ ஃபார் விஷுவல் கோட் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. டவுன்லோட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இருங்க, இந்த டைரக்ட் லிங்கை கொடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் நேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதான் விஷுவல் கோடு நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால. லெட்ஸ் மூவ் டு டவுன்லோட். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, விடுங்க. அங்கே இருக்குது டவுன்லோட்ஸ். ஃபஸ்ட்டு பைத்தான் இருக்குது. பைத்தான் 3.8.5 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதுனால எனக்கு இப்படி காட்டுது. உங்களுக்கு இருங்க, வேறு ஏதாச்சும் எடுத்து காட்டுறேன். வேறு பைத்தான் வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்குது. கீழே இருக்க ரெண்டுமே கிளிக் பண்ணுறேங்க. நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாத்தையும் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நான் கொடுங்க. நான் கேன்சல் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்றதுனால கேன்சல் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக அப்டேட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் விஎஸ் கோடு எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்கலாம். விஎஸ் கோடு இருக்கும். நெக்ஸ்ட் ஏ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஐயோ கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் இதுலேயும் அப்படியே எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்ஷன் தான். ஏன்னா அதில் நான் க்ரியேட் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும். என்ன பண்ணுறோன்னா பைத்தான் ஃபஸ்ட்டு கோட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ விஷுவல் கோடு ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன், இருங்க. இதுதான் விஷுவல் கோட் ஃப்ரண்ட் பேஜ். அப்போ நம்ம பைத்தான் இதில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு அந்த மூலையில் இருக்க கட்டமாக இருக்கும், அதை கொடுங்க. அதுக்கு கொடுத்து சர்ச் பாக்ஸில் பைத்தான் அதை பைத்தான் 2 இருக்கும். அது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்று டீபக்கிங், ஒன்று பைத்தான். அந்த பைத்தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். அதாவது கலர்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். வச்சு யாராவது இருந்தால் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து நியூ கண்ட்ரோல் என்ன கொடுத்து நியூ ஃபைல் வந்துடும். அதை கண்ட்ரோல் எஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. .py சேவ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. .py சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதேமாதிரி பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுங்க. சில பேருக்கு அந்த மூலையில் அந்த ரைட் சைடு மூலையில்
ஒரு ரன் பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 3 டாட் கிளிக் பண்ணி இல்லை மேலே ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து நம்ம இது பண்ணணும். ஓகே, அதில் பைத்தான் செட் பண்ணி இல்லை பைத்தான் ஃபைல்னு செட் பண்ணுங்கள். இதில் 3.8 அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பைத்தான் இன்டர்பிரேட்டருக்குள்ளே 8.5க்குள்ளே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த மூலையில் ரன் பண்ணி பாருங்கள் வந்துடும். ரன் பைத்தான் ஃபைல் இருக்கா, அதை கொடுங்க. ஏன்னா இது 3.8.5ல் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே வா, இதுதான் ஃபஸ்ட்டு கூட ரைட் பண்ணியாச்சு. இது டீட்டெயிலில் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பிரிண்ட்டுனா ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்ததில் பேசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைத்தான் ஸ்டார்டிங் டேட்டா டைப் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, பை காய்ஸ். நெக்ஸ்ட்